தமிழுக்கு அமுதென்று பெயர். அமுதமும் அளவுக்கு அதிகமானால் நஞ்சாகிவிடும். தமிழை எவ்வளவு சுவைத்தாலும் திகட்டாது, நஞ்சாகாது. அந்த தமிழ் தாயின் புன்சிரிப்பான அந்த குட்டி கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க உவகை அடைகிறேன். தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் நாம் பார்க்க போகும் கதை அநேகருடைய வீட்டில் நடக்கும் ஒரு விஷயம். வெளியில் புலி, வீட்டில் எலி. கதைக்குள் போகலாம். பிரேம்குமார் அம்பத்தூரில் உள்ள ஒரு ரோலிங் ஷட்டர் கம்பெனியில் ஜெனரல் மேனேஜர். 52 வயது அவருக்கு. 22 வயதில் அந்த கம்பெனியில் ஒரு ட்ரெயினியாக சேர்ந்தவர். தன்னுடைய பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவுடன் அந்த கம்பெனியில் ட்ரைனிங்காக சேர்ந்தவர். அவருடைய அயராத உழைப்பினாலும் அவருடைய நன்றாக பழகும் தன்மையினாலும் அதே கம்பெனியில் உயர்ந்து இன்று ஜெனரல் மேனேஜராக உயர்ந்தார். மனைவி ராணி, 2 பெண் பிள்ளைகள். இருவருக்கும் திருமணம் முடித்து அவர்களும் வெளிநாடு சென்று விட்டார்கள். இங்கே பிரேம்குமாரும் ராணியும் மட்டும்தான் வீட்டில். பிரேம்குமார் அவருடைய கம்பெனி சேர்மன், மேனேஜிங் டைரக்டர்லேருந்து அட்டெண்டர் வரை அனைவரிடம் நன்றாக பழகக்கூடியவர். முக்கியமாக அவருடைய நினைவாற்றல். ஒவ்வொரு பற்றிய காரியங்களையும் அவர் நினைவு வைத்து கொண்டிருப்பார். அவர்களோடு பேசும்போது அவற்றை ஞாபகப்படுத்தி அதை கேட்டு அவர்களோடு அவர் பழகும்போது எல்லோருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். எல்லோரிடமும் அவர் சிரிப்பாகவும் நன்றாகவும் பழகி கொண்டிருப்பார். அவருடைய தினப்படி வாடிக்கை காலை 5 மணிக்கு எழுந்து விடுவார். 7 மணி வரை உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி எல்லாவற்றையும் முடித்து விடுவார். 7லிருந்து 8 வரை தினத்தந்தி, ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் 3 பேப்பர்களையும் முழுதாக மேய்ந்து விடுவார். 8 மணிக்கு குளிக்க போனால் 8:30 மணிக்கு மேசைக்கு வந்து விடுவார். உணவு மேசையில் அமர்ந்து உணவை முடித்துவிட்டு 9 மணிக்கு சரியாக கார் ஏற வந்து விடுவார். அவருடைய டிரைவர் காலையிலே வந்து வண்டியெல்லாம் தயார்படுத்தி 9 மணிக்கு பிரேம்குமார் சார் வெளியே வரும்போது கதவை திறந்து விடுவார். அவர் காரில் இருந்து உட்கார்ந்து கிளம்பி விடுவார். அன்றும் அதே போல் கிளம்பி கொண்டிருந்தார். மனைவி ராணி கிளம்பும்போது சொன்னால், ஏங்க அடுப்பாறையில் ஒரு எலி வந்துட்டு இருக்க பொழுது பிரச்சனை பண்ணின்னு இருக்குது. நானும் என்னென்ன பண்ணுறேன், என்னால் அது ஓட்ட முடியல. சாயந்தரம் வரும்போது ஞாபகமாக ஒரு எலி பொறி வாங்கின்னு வாங்கினாங்க. அவரும் சரி அப்படின்ட்டு கிளம்பிட்டார். காரில் ஏறின உடனே ஓட்டுநர் குமரேசனை கேட்டார், என்னப்பா அவன் பொண்ணு அமுதாவுக்கு அந்த மாப்பிள்ளை வந்துச்சு, தாம்பரத்தில் ஒர்க் பண்ணுறான்னு சொன்னீங்க, என்னாச்சு என்றார். அவனுக்கு சந்தோஷம். இவ்வளோ ஞாபகம் வச்சுன்னு பொண்ணுடைய பேரோட ஞாபகமாக கேட்குறாருன்ட்டு, ஐயா எல்லாம் முடிஞ்ச மாதிரி தாங்க ஐயா என்றான். உடனே அவர் கேட்டார், ஏன்பா டிபி சானிடேரியத்துலனா வேலை செய்கிறான் பையன் என்றார். குமரேசனுக்கு மீண்டும் மகிழ்ச்சி. இது கூட நினைவு வச்சுன்னுக்கிறார் ஐயா அப்படின்னு நினச்சேன். ஆமாங்க ஐயா என்றார். பாரு, ஏதாவது பிஎஃப் லோன் என்ன போடணுன்னா போட்டுக்கோ, வேற என்ன உதவி வேணா கேளு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்றார். அவனுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அலுவலகம் வந்து விட்டார்கள். இறங்கி தன்னுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு போனார். பியூன் ஓடி வந்தான், பெட்டியை வாங்கி கொண்டான். அவர் அறைக்கு சென்று வைத்துவிட்டு ஒரு நிமிடம் நின்றான். என்ன சாமி என்றார். அவன் ஒன்றும் இல்லைங்கய்யா என்றான். உடனே அவனிடம் அவன் வீட்டை பற்றி எல்லாம் விசாரித்தார். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்று முழுதும் வேலைகள், எம்டி, சேர்மன் எல்லோரும் அவருடைய அறைக்குள் கூப்பிடுவார்கள். ஜிஎம் சார் போவார், எல்லாம் பேசுவார். எல்லோரிடமும் பவ்யமாகவும் அவர்களுடைய எல்லா வீட்டு விஷயங்களும் நினைவு வைத்து கொண்டிருப்பார். வழக்கம் போல் அன்றும் பிரேம்குமார் தான் அந்த அலுவலகத்தின் ஹீரோ. எல்லோரிடம் நன்றாக பேசினார். மாலையில் கிளம்பி வீட்டுக்கு வந்து விட்டார். வீட்டுக்கு வந்தவுடன் பெட்டியை வைத்து விட்டு சோஃபாவில் அமர்ந்தார். முதல் கேள்வியாக ராணி கேட்டார், எங்க எலிப்பொடி வாங்கினீங்களான்னார்.
அப்பதான் ஞாபகம் வந்துச்சு பிரேம்குமாருக்கு, ஐயோ எலிப்பொறி மறந்துட்டு வந்துட்டமேன்னு. ராணி உடனே சட்டென்று சொன்னல், என்ன பெரிய ஜீவமோ போங்க, ஒரு எலிப்பொறி வாங்கினதுக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்லை, காலையில் சொல்லி அனுப்பிச்சேன் மறந்துட்டீங்களா என்றார். பிரேம்குமாருக்கு அலுப்பாக இருந்தது. நம்ம எவ்வளோ காரியம் செஞ்சாலும் எவ்வளோ வேலை செஞ்சாலும் நமக்கு அவ்வளோதான்டா வீட்டில் மதிப்புன்னு. என்ன நண்பர்களே, நிறைய பேருக்கு அவங்க வீட்டில் என்ன இருக்கிற விஷயம்லாம் ஞாபகம் இருக்குதா? என்ன தான் வெளியில் புலினாலும் வீட்டில் எளிதாங்கோ. நன்றி நண்பர்களை, மீண்டும் சந்திப்போம். வெளியில புலி, அந்த வாழ்க்கையின் சுவையே